மனுஷன் உங்களுக்கு செய்யறேன், நான் பண்ணி கொடுக்குறேன், ஆயிடும் முடிஞ்சிடும்னு சொல்லுவான். ஆனா கடைசியில சொல்லுவான், அவளப்பா எவ்வளவும் ட்ரை பண்ணிட்டோம் முடியல. மனுஷனால எது கூடலையும் மனுஷனால சுத்த முடியாததெல்லாம் எங்க அப்பா நேசுனால முடியும். என் அப்பா இயேசுவால எல்லாம் செய்ய முடியும். உனக்காக இல்லாத வைகளை அவர் இருக்கிற செய்வார். ஆமென். நிறைய பேர் நீங்க நினைக்கலாம், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே, அநேக வருஷங்களாக நான் திருமணம் ஆயும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இது நிமித்தமாக அநேக துக்கம், அநேக போராட்டம், அநேக பிரச்சனை, அநேக ஒரு விதமா பேசுறாங்களே அவமானம், நிந்தை என்று நினைக்கலாம். உனக்காக இல்லாத வைகளை இருக்கிற செய்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அது மனுஷனால் கூடாது, தேவனால கூடும். திருமண வாழ்க்கை இல்லையா, கர்த்தர் இந்த வருடம் உனக்கு திருமண வாழ்க்கை கொடுத்து தருவார். வாழ்க்கையில எது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்காகவே கர்த்தர் உருவாக்குவாரு. ஐயோ எனக்கு கிட்னிலேயே நினைக்கிறியா, உனக்காக கர்த்தர் உருவாக்குவாரு. எனக்கு ஆண்பின் சரியில்லையே நினைக்கிறியா, உனக்காக புதிய இதயத்தை கர்த்தர் தருவாரு. எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்க சொல்லலாம், ஆண்டவர் உங்களுக்காகவே ஒரு புதிய கண்ணை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. காது கேட்க மாட்டேங்குது நீங்க சொல்லலாம், ஆண்டவர் உங்களுக்காகவே புதிய காதை கொடுப்பாரு. ஆமென். நம்புறீங்களா இல்லையா? நம்பணும். ஏன்னா என் ஆண்டவரால சகலத்தையும் செய்ய வல்லவர். இல்லாதவைகளை அவர் இருக்கிற செய்கிற தேவன். சாராளுக்கு 99 வயது ஆயும் கர்த்தர் அவர் வயிற்றுல குழந்தை உருவாக்க முடியுமானா, ஏன் உன் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய முடியாது? ஏன் உன் வாழ்க்கையில தேவ மகிமை உன்னால பார்க்க முடியாது? நிச்சயமாய் செய்வார். இன்னைக்கு செய்வார், உனக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்க மாற்ற கைகளை தட்டி தேவ அற்புதம் பெற்றுக்கொள்ளுங்க.